ரோடு போகிறதுல ஊழல், பாலம் கட்டுறதுல ஊழல், மண் அள்ளி இருக்கிற மொத்த கனிம வளங்களையும் அழித்து அதில் ஊழல், கோடி கோடியாக நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசு தான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. எனக்கு அது பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ரைட்டுங்களா? அப்போ இப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் நல்லவங்களோ அவங்க ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். என்னோடய வெற்றி தோல்வி அது இந்த ஜெயங்கொண்டம் தொகுதியோட வெற்றி. நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னா இந்த ஜெயங்கொண்டம் தொகுதியை தோல்வி அடையும். அதுக்கான ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா நான் கட்சியில் சேர முடியாமலாம் இல்லை, எனக்கு கட்சிகள் வேண்டாம். சுயேட்சை வேட்பாளர் சட்டமன்றத்தில் பேசணும், அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு இருக்கிற அத்தனை மாநிலத்திலையும் ஒரு தலை சிறந்த மாநிலமாக முதலிடத்தில் நிற்கும். அதுக்கு நான் ஒரு சின்னதாக பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன். இந்த ஜெயங்கொண்ட மக்களோட என்னுடைய இந்த அரசியல் பயணம் தொடரும். இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியில் நம்ம ஜெயங்கொண்ட தொகுதி ஒரு தலை சிறந்த தொகுதியாக மாறும். அதை நாங்கள் ஜெயங்கொண்டத்தில் நான் என்னோடய ஜெயங்கொண்ட தொகுதி மக்கள் எல்லோரும் அதை மாற்றி காட்டுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது என்னோடய வெற்றி தோல்வி கிடையாது, இது நம்ம தொகுதியோட வெற்றி தோல்வி. மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த ஜெயங்கொண்ட தொகுதியில் நடக்கும்.